இல்ல என்ன டாக்டர் கொஞ்சம் பாருங்க, என்ன செஞ்ச நீங்க? நான் உங்களுக்கு உறுத்துறானுக்கு பல முறை தொலைபேசி எடுத்தினேன். என்ன செஞ்சீங்க? ரெண்டாவது, நாடு அங்க ஐக்கிய நாடு சபைக்குள்ள மக்களுடைய விடுதலைக்கு போறோம்னு சொன்னீங்க. போனவங்க ஐக்கிய நாடு சபைக்குள்ள 5 உறுப்பினர் தான் போனவங்க வேற ஆட்கள். நீங்க எங்க இருந்த? நீங்க எங்க மாங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்க? உங்களோட அரசாங்கம் நான் கூட நான் ஒன்றிச்சு பயணிச்சு நான் உங்களோட சந்தோருக்கு வரையக்குள்ள நீங்க என்ன தும்பு தடி வந்து அடிக்க வந்த பாட்டியல், உங்களோட பாட்டியல் என்ன கோவம்டானா இப்ப நீங்க அவரை கொச்சப்படுத்தாங்க. நான் முடிச்சிடறேன். என்னண்டா டாக்டரை வந்து நீங்கள் இவரை மாதிரி இன்னும் நீங்க சந்திப்பீங்களா? நீங்கள் உங்களை நாங்க நம்பி 15 வருஷமா பின்னால வந்துடுறாங்க. நான் உள்ளிட்ட உங்களுக்காக எத்தனை செய்தி நாங்க போட்டு தந்துருக்கிறேன். என்ன செஞ்ச நீங்கள்? உங்களோட அமைப்பில் என்ன செய்யறது? அமைச்சுதான் உங்களோட அமைச்சு நான் அவுத்து விடுவது இல்ல. உங்களால முடியாத ஒரு விஷயத்தை டாக்டர் எடுத்துன்னு போறாரு. தயவு செய்து தடையா இருக்காதுங்க. உங்களோட அமைச்சர் முக்கியமான அமைச்சர் எனக்கு முன்னால கொண்டு வாங்க. நான் உங்களை வெளிப்படையா நான் கூப்பிடுறேன். யார் இந்த முக்கியமான அமைச்சர் சொல்லுங்க. டாக்டரை வந்து குழப்பாதீங்க. நீங்கள் தமிழருக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்க. சும்மா எதிர்கட்சி இல்லாம உங்களோட பாராளுமன்றத்தை கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு சண்டை பிடிக்கான உங்களோட வேலை. நான் உங்களோட 14 வருஷமா பயணிச்சிருக்கேன். சரியான அனுபவத்தை படிக்கிறேன். நானே விட்டு பருத்து தான் விளத்தினேன். தயவு செய்து கோவத்தை கிளப்பாங்க. டாக்டர் சாரி, என்னோட வீட பயணிச்சு டாக்டர் முதுகுல குத்தின பாட்டி தான் இவ. கவனமா இருங்க. இவையோட தயவு செய்து இவையோட உதவிடன் கதைக்காதீங்க. போலீஸ் உங்களை காலில் விழுந்து கூப்பிடுறேன். நேரடியா அடி வாங்கினா எனக்கு அடிச்சவங்களோட. Can I speak please for 1 minute? முழு தமிழ் பச்சை தமிழ்ல கதைப்பேன். அப்போ ஓகே, உங்களுக்கு தெரியும் என்ன பேட்டி. நல்ல தமிழ்ல கதைப்பேன். ஓகே, தமிழ்லயே கதைக்கிறேன். ஒரு நிமிடம் தருங்க.